ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆரோ பிளான்ட்ட மோஸ்ட்லி எல்லாரும் பண்ணிக்கிறாங்க. போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மெயின்டனன்ஸ் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்ப மெயின்டனன்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்க வாட்டரோட டிடிஎஸ பொறுத்தும், அதில இருக்கக்கூடிய கண்டாமினேஷன்ஸ பொறுத்தும் தான் மாறும். இப்போ உங்களுடைய ஆரோ பிளான்ட் ஒரு 500 டிடிஎஸ்க்குள்ள இருக்கு அப்படின்னா, நீங்க பியூரிஃபையர் தான் போடப் போறீங்க. அதில இருக்கிற மண்ணு மட்டும் தான் இதாகப் போகுது. ஸோ உங்களுக்கு ஃபில்டர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா, பெர் இயர் ஒரு ₹700 ₹1000 தான் வரும். அதே நீங்க ஒரு 1000 டிடிஎஸ், 1500 டிடிஎஸ் இருக்கும்போது ஆர்ஓக்கு போயிருவீங்க. அப்ப அதுல பார்த்தீங்கன்னா, ப்ரீ ஃபில்டர்ன்னு சொல்ற மைக்ரான் ஃபில்டர். அது மாத்துனோம் அப்டின்னா, வருஷத்துக்கு ஒரு 2 டைம் மாத்துவீங்க. ஸோ அந்த 2 ஃபில்டரோட காஸ்ட்டு வாரண்டில இருந்துச்சுன்னா உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் வராது. அதே பார்த்தீங்கன்னா, ஒரு 25 லிட்டர், 50 லிட்டர் பிளான்ட்டுக்கெல்லாம் போனீங்க அப்டின்னா, உங்களுக்கு அந்த ஃபில்டரோட காஸ்ட் அதிகமாகும். ஃபில்டரோட காஸ்ட்ட பொறுத்து உங்களுடைய அந்த மெயின்டனன்ஸ் காஸ்ட்டும் அதிகமாகும். இண்டஸ்ட்ரியல் பிளான்ட்ட பொறுத்து பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு பவர் பவர் காஸ்ட்ட இன்க்ளூட் பண்ணணும். எவ்வளோ ஹெச்பி போட்டிருக்கீங்க? உதாரணத்துக்கு ஒரு 250 எல்பிஹெச் போட்டிருக்கீங்கன்னா, ஒரு 1 1/2 ஹெச்பி பம்ப் போடுவீங்க. 1/2 ஹெச்பி இல்லாட்டி 1 ஹெச்பில நீங்க சக்ஷன் பம்ப் போடுவீங்க. அந்த ஹெச்பிய 0.75ஆல மல்டிபிள் பண்ணி எவ்வளோ யூனிட் வருதுன்னு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஃபில்டரு. நீங்க 20 இன்ச் ஜம்போ ஸ்லிம் போட்டிருக்கீங்களா? இல்ல ஜம்போ போட்டிருக்கீங்களான்னு பார்த்துட்டு, அந்த ஃபில்டரோட காஸ்ட் சேர்த்துக்கணும். இது இல்லாம அந்த இது கூடயே என்ன சொல்றது? நீங்க உங்க பிளான்ட்க்கு மெயின்டனன்ஸ்க்கு ஆள் போட்டிருக்கீங்களான்னு பார்க்கணும். இந்த பிளான்ட்ட மெயின்டெயின் பண்றதுக்காக ஒரு ஆள் போட்டிருக்கோம். அந்த ஸ்டோரேஜ்க்காக இது பண்ணியிருக்கோம். அப்டின்னா அந்த லேபர் காஸ்ட் அத நீங்க இன்க்ளூட் பண்ணணும். ஒரு வருஷம் வாரண்டில இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் எதுவும் வராது. இன் கேஸ் உங்களுக்கு ஆரோ பிளான்ட்ல வேற ஏதாவது சர்வீஸ் வருதான்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு நீங்க ஆன்டி ஸ்கேலண்ட் யூஸ் பண்ணுவீங்க. ஆன்டி ஸ்கேலண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 டிடிஎஸ் இருக்குன்னா, உங்க கிரேட பொறுத்து 1/2 லிட்டர ஒரு 1 லிட்டருக்கு 100 லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணுவீங்க. அது சக்ஷன் ஒரு 5 to 10 எல்பிஹெச் எடுக்கும். உதாரணத்துக்கு ஒரு 10 எல்பிஹெச் எடுக்குதுன்னா, நீங்க ஒரு 250 எல்பிஹெச் 10 மணி நேரம் ஓடுது. 2500 லிட்டருக்கு ஒருக்கா நீங்க 1 லிட்டர் ஆன்டி ஸ்கேலண்ட்டோட காஸ்ட்ட நீங்க இன்க்ளூட் பண்ணணும். அப்ப நீங்க காஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அதனுடைய டோட்டல் காஸ்ட் தெரிஞ்சிரும். 1 லிட்டருக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னு. அப்ராக்ஸிமேட்டா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பைசாலேருந்து 35 பைசா வரைக்கும் உங்களுக்கு இதாகும். ஏன்னா உங்களுக்கு ரா வாட்டர் நீங்க இன்கேஸ் போர் வாட்டர் போட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த ரா வாட்டரோட காஸ்ட் மிச்சம். ஒரு சிலர் சப்ப தண்ணி நம்ம தொட்டியில வாங்கி ஊத்துறோம் அப்படின்னா, அந்த காஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துனீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஆரோ பிளான்ட்டோ, அந்த பியூரிஃபையரோ இதோட உங்களுக்கு 1 லிட்டருக்கான காஸ்ட் தெரிஞ்சிரும். அத பொறுத்து நீங்க வெளிய கேன் வாங்குறதுக்கும், நம்ம ஒரு மிஷின் போடுறதுக்கான டிஃபரன்ஸ் வேரியேஷன் நீங்க நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். தேங்க் யூ.